வணக்கம். தேஷ் கா பிரகிருதி பரீட்சன் அபியான். அதாவதுங்க, ஆயுர்வேதத்தின் படி இந்த உலகம் பஞ்சமகா பூதங்களால் ஆனது. அதாவது இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். அது மட்டும் இல்லாம ஒரு மனித உடம்பும் இந்த பஞ்சமகா பூதங்களால தான் ஆக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம மனிதர்கள் வாதம், பித்தம், கஃபம் அப்படிங்கிற 3 தோஷங்களின் அடிப்படையில பிரிக்கப்படுறாங்க. அண்ட் பிரகிருதி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அழகா தமிழ்ல ஒரு மனிதனுடைய இயற்கை வடிவம் அப்படின்னு சொல்லாங்க. அதாவதுங்க, ஒரு மனிதன் பிறக்கும் போதே கருவுல இருக்கிற உயிரணுக்களை வச்சும் அவங்களோட பெற்றோர்களோட மனநிலையை வச்சும் இந்த தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்கப்படுங்க. அதை தான் நம்ம பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு ஒரு மனிதனுடைய சரியான இயற்கை வடிவத்தையும் அவங்களோட வாழ்வியல் முறைகளையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த பிரகிருதியை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தங்க தனக்கேற்ற மாதிரி ஒரு இயற்கையான வாழ்வியலை வாழ முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரகிருதி ஒருத்தங்களுக்கும் இன்னொருத்தங்களுக்கும் சேமா இருக்காதுங்க. இது ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும். அதாவது ஒரு சிலருக்கு வாதம், பித்தம், கஃபம் அப்படின்னு தனித்தனியா இருக்கலாம். அல்லது வாதம், கஃபம், வாத பித்தம், கஃப பித்தம் அல்லது கஃபவாதம் இப்படி ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு வாதம், பித்தம், கஃபம் மூன்றுமே சேர்ந்து கூட இருக்கலாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியுங்க. அதாவது உடல்நிலையை சீரா மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சரியான உணவு பழக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரியான உணவு முறையை கடைபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா நோய் வராம தடுக்க முடியுங்க. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லைங்களா? அதனால நோய் வராம பிரகிருதியை தெரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அது வாதம் சம்பந்தப்பட்டதா இருக்கா, பித்தம் சம்பந்தப்பட்டதா இருக்கா, அல்லது கஃபம் சம்பந்தப்பட்டதா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற சிகிச்சைகளும் நம்ம செய்ய முடியுங்க. சோ இந்த பிரகிருதி நம்ம உடம்புல எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சிலர் அதாவது இப்ப வாத பிரகிருதியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒல்லியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு ட்ரை ஸ்கின், ட்ரை ஹேர், அதாவது வறண்ட ஸ்கின், வறண்ட தலைமுடிகள் இதெல்லாம் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாத பிரகிருதி இருக்கவங்க நல்ல சிந்தனை திறனுடையவங்களா இருப்பாங்க. அதே சமயம் ஓவர் திங்கிங் பண்றது, ரொம்ப சோகமா இருக்கிறது, அதே சமயம் அவங்களோட தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி ஏற்படுறதும் வாத பிரகிருதிக்கான ஃபியூச்சர்ஸ்ங்க. அதுவே ஒருத்தங்க பித்த பிரகிருதியில இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலை ஒரு மாடரேட்டான பில்ட்ல இருக்குங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப சூடான தோல் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதே சமயம் அவங்களுக்கு தோல் மற்றும் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப பேஷனேட், அதாவது உணர்ச்சி பூர்வமாகவும் நல்ல குறிக்கோளோடையும் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதே சமயம் கோபம் அதிகமா வரும், அதிக கவலைகளும் வரும். அண்ட் பொறுமைக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சோ இந்த ஃபியூச்சர்ல இருந்தா பித்த பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். அதுவே கஃப பிரகிருதி அப்படின்னா உடல் அமைப்பு நல்லாவே இருக்குங்க. அண்ட் நல்ல தோல், நல்ல தலைமுடி எல்லாமே இருக்கும். ரொம்ப ஸ்டேபிளா நல்ல அறிவோடையும் இருப்பாங்க. அண்ட் சோம்பலும் கஃப பிரகிருதியில இருக்குங்க. அண்ட் பொசசிவ்னஸ், அதாவது நம்ம உடைமைகள் நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவும் இந்த கஃப பிரகிருதியில இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ நமக்கான பிரகிருதியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது உங்க போன்ல இருக்க பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல பிரகிருதி பரீட்சன் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல சிட்டிசன் லாகின் அப்படிங்கிற ஒரு லாகின் குள்ள போய் உங்க போன் நம்பரை கொடுத்து அதுக்கான ஓடிபியை லாகின் பண்ணி அதுக்குள்ள போங்க. அண்ட் அதுல கேக்குற மாதிரி உங்க பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊர், டிஸ்ட்ரிக்ட் இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு QR கோட் வருங்க. அந்த QR கோடை உங்களுக்கு தெரிஞ்ச ஆயுர்வேத மாணவர்கள் அல்லது மருத்துவர்கள் அல்லது உங்க வீட்டு பக்கத்துல ஆயுர்வேதம் படித்த யாராவது ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க காட்டுனீங்க அப்படின்னா அவங்க உடல்நிலை, மனநிலை, உங்களோட பேச்சு, அந்த சுற்றுச்சூழலுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் ஆகுறீங்க, அண்ட் உங்க மன அழுத்தத்தை எப்படி எதிர்கொள்றீங்க அதெல்லாம் பொறுத்து உங்களோட பிரகிருதியை அவங்க நிர்ணயிச்சு உங்களுக்கான சர்டிபிகேட்டை அவங்க கொடுப்பாங்க. சோ உங்களோட பிரகிருதியை உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட QR கோடை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க உங்களோட பிரகிருதியை கண்டுபிடிச்சு சொல்றோம். தேங்க்யூ.